நீதா இன்னும் 36 மணி நேரம் தான் இருக்கிறது ஆளுநர் விதித்த கெடு முடிவடைவதற்கு. அதற்குள் டிடிவி தினகரனின் போர்ஜரி புகார் மற்றும் அமமுக எம்எல்ஏ கடத்தல் புகார், இது தவிர விடுதலை சிறுத்தைகளின் மிக நீண்ட நெடிய ஆலோசனை தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் விஜய்க்கு ஆதரவளிக்கப் போகிறார்கள்? 118 என்ற எண்ணிக்கையை அவர் எட்டினாலும் ஆளுநர் அர்லேக்கர் அவரை பதவியை ஏற்க அழைக்க மாட்டார் என்பதுதான் இப்போது உள்ள தகவல், புதிய தகவல். ஏனென்றால் ஒரு போர்ஜரி புகார் கொடுக்கப்பட்டு, குதிரை பேரம் தொடர்பான ஒரு போர்ஜரி புகார் கொடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுத்த பின்னரே அதில் புகாரில் உண்மை இல்லை அல்லது உண்மை இருக்கிறது, இந்த இரண்டு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநர் அர்லேக்கருக்கு தான் இருக்கிறது. அவர் 36 மணி நேரத்தில் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அந்த முடிவை எடுத்த பின்னர் தான் இந்த அறுதி பெரும்பான்மைக்கான கடிதத்தை பெற்று விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நேற்று இரவில் இருந்து இப்போது வரை இன்னும் செய்தியாளர்களை சந்தித்து அந்த அதிகாரப்பூர்வ ஆதரவை இன்னும் தெரிவிக்கவில்லை. இரண்டு புதிய சோஃபாக்கள் கூட அங்கு வந்து விட்டது விஜயை வரவேற்பதற்கு. ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு யாருக்கு என்பதைத்தான் இன்னும் இன்னும் அவர் அறிவிக்கவில்லை. 10 மணி ஆனார்கள், 11 மணி என்றார்கள், 12:15 ஆகிவிட்டது. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்னும் 36 மணி நேரம் தான் இருக்கிறது. இதனால் விஜய் பதவி ஏற்பாரா அல்லது அடுத்து என்ன நடக்கும் என்பதுதான் தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கிறது. இப்போது உள்ள தகவல்களின்படி இந்த போர்ஜரி புகார், குதிரை பேர புகார், அமமுக சட்டமன்ற உறுப்பினர், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜிடம் 100 கோடி ரூபாய் பேரம் நடத்தப்பட்டதாகவும், இதே போல மற்றொரு சட்டமன்ற உறுப்பினரிடமும் பேரம் நடத்தப்பட்டதாகவும், அவர்களிடம் முதல் கட்ட பணப்பட்டுவாடா நடைபெற்றதாகவும் இப்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த டிடிவி தினகரன் அளித்த அந்த பெட்டியில் அவர் 2 கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். ஒன்று, அந்த வீடியோவை எடுத்தது யார்? 2, ஒரிஜினல் கடிதம் எங்கே இருக்கிறது? ஆதரவு கடிதம். இப்போது காமராஜ் என்னோடு இருக்கிறார், அவரை கடத்தி பணம் கொடுக்க முயன்றீர்களா இல்லையா என்பது குறித்த ஆதாரங்களை தமிழக வெற்றி கழகம் வெளியிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். தூய சக்தி என்று கூறியை ஆட்சி அமைக்க முயலும் தேவதூதரான விஜய், அந்த தேவதூதருக்கு நான் எப்படி அறிவுரை கூற முடியும் என்றும் டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இந்த தேவதூதர் இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் இன்று கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு பதில் தாயக தரப்பில் அளிக்கப்படுமா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. விஜய் இந்த பிரச்சனைகள் 5 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு கட்ட பிரச்சனைகள், அறுதி பெரும்பான்மையை நிரூபிப்பதில் உள்ள சிக்கல், ஆளுநர் அழைக்காத காரணம் ஆகியவை தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இதுவரை எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை. இந்த பதவியேற்புக்கு அழைப்பை விடுக்காமல் சதி செய்வது யார் அல்லது அழைப்பு விடுக்காமல் சட்ட ரீதியான சிக்கல்கள் உண்மையிலேயே இருக்கிறதா என்பது குறித்து தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தான் இனிமேல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் ஒருபுறம் எழுந்திருக்கிறது. மறுபுறம் தாவேகா தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும், அவரை ஆட்சி அமைக்க அழைக்க விடாமல் அழைக்க கூடாது என்ற கருத்தும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. மூன்றாவதாக 2 எம்எல்ஏக்களுடைய விசிக இத்தனை காலம் இவ்வளவு நேரம் தாமதப்படுத்துவது ஏன் ஒரு முடிவை அறிவிப்பதில் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பதவி பணம் பேர உச்சத்தை எட்டி இருக்கிறதா தமிழக அரசியலில் என்ற சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. ஆதரவு அளிப்பவர்கள் உடனடியாக அந்த ஆதரவை அளிக்காமல் தொடர்ந்து இழுத்தடிப்பதன் மூலமாக குதிரை பேரம் நடைபெற்று வருகிறது என்ற டிடிவி தினகரனின் புகாருக்கு மேலும் அந்த ஆவணமாக அந்த சான்றுகள் அடையக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இன்னும் 36 மணி நேரமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பது மிக பெரும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஒருவேளை ஆளுநர் முடிவெடுக்கவில்லை என்றால் தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி 6 மாதம், அது நீடிப்பு 6 மாதம், அதற்கு பின்னர் நீடிப்பு 6 மாதம், எப்போதாவது தேர்தல் நடத்தலாம் 5 ஆண்டுகளில். இதுதான் தமிழகம் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சிக்கலாக இருக்கிறது. இது சட்ட ரீதியான சிக்கல், இதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்படலாம். ஆனால் பதவியேற்பு விழா நடைபெறுமா நடைபெறாதா என்பதே தமிழக மக்களின் மத்தியில் உள்ள கேள்வி. அதற்கு விடை ஆளுநர் அர்லேக்கரிடம் தான் இருக்கிறது. அந்த விடைக்கு போர்ஜரி புகார், திருமாவளவனின் ஆதரவு, அடுத்த கட்ட விஜயின் நகர்வு ஆகியவற்றை பொறுத்தே தமிழகத்தில் புதிய ஆட்சி அமையுமா, விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா அல்லது தள்ளி போகுமா என்பதுதான் இப்போது உள்ள கேள்வி. கடந்த கால உதாரணங்களை பார்க்கும் பொழுது இது போன்ற குதிரை பேர புகார் இருந்தால் அங்கு பதவியேற்பு விழா நடைபெறுவது பல மாதங்கள் பல வாரங்கள் தள்ளி போவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பல மாநிலங்களில் இதே போன்ற நிகழ்வுகள் உதாரணமாகி இருக்கின்றன. எம்எல்ஏ கடத்தல், பணம் பேசப்பட்டதற்கான ஆதாரம் ஆகியவை இருந்தால் ஆளுநர் அறுதி பெரும்பான்மையே இருந்தாலும் அந்த கட்சியை ஆட்சி அமைக்க
அழைப்பு விடுக்க மாட்டார் என்பதுதான் பொதுவான ஒரு நிர்வாக நடைமுறை செயல்பாடாக இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் பின்புலம் இருக்கிறதா, பாரதிய ஜனதா கட்சி தான் ஆளுநரை இயக்குகிறாரா என்ற கேள்விக்கும் டிடிவி தினகரனே பதிலளித்து விட்டார். இதெல்லாம் நகைச்சுவை, நாங்கள் எங்கள் கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பை தான் புகாராக ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறோம் என்று அவர் அதற்கு மறுப்பும் தெரிவித்திருக்கிறார். இருந்தபோதும் தமிழக மக்களின் சந்தேகங்களுக்கு இன்னும் சில மணி நேரங்களில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அந்த ஆதரவு அளித்தால் அறுதி பெரும்பான்மையை அடைந்து விட்ட பிறகு ஆளுநர் அந்த ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு மாற்றம், கொந்தளிப்பு தமிழக வெற்றி கழக தொண்டர்களிடையே ஏற்பட்டு விடக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அடுத்த 36 மணி நேரத்திலும் ஒவ்வொரு நிமிடமும் திக் திக் நிமிடங்களாக அங்கு பல்வேறு திருப்பங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இருக்க போகிறது. அதனால் 10ஆம் தேதி கெடுவுக்குள் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பாரா என்பது இப்போதைக்கு திரிசங்கு நிலையில்தான் இருக்கிறது. தமிழக மக்கள் அளித்த தீர்ப்பு போல விஜய் முதலமைச்சராவதும் ஒரு திரிசங்கு நிலைதான் இப்போதைய நிலவரப்படி.